அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹக்கீமாஸ் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சிம்பிளாக பீஃப் பொடிமாஸ் எப்படி பண்ணலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். காரம் விரும்புகிறவங்களுக்கு இந்த டிஷ் ரொம்பவே பிடிக்கும். லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ் இந்த மாதிரிலாம் சிம்பிளான டிஷ்ஷஸ்க்கெலாம் இந்த பீஃப் பொடிமாஸ் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். பீஃப் பொடிமாஸ் பண்ணுறதுக்கு இன்றைக்கி நான் பீஃப் 1/2 kg எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சின்னதாக கட் பண்ணி இந்த அளவு சைஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் பீஃபை நல்லா பொடி பண்ணி வாங்கிங்க. இப்போ ஒரு 20 காஞ்ச மிளகாவை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு தான் பொடிசாக கட் பண்ணிக்கணும். கல்லுப்பு தான் எடுக்கணும், சால்ட் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ கல்லுப்பு கொஞ்சம் தேவையான அளவு, அதேமாதிரி ஆயில் வந்து ஒரு 150 ml எடுத்திருக்கேன். முதல்ல நம்ம வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் நம்ம வச்சுருக்கக்கூடிய காஞ்ச மிளகாய் அதை ஆட் பண்ணிக்க போகிறோம். ஓரளவுக்கு அதோட விதைகள் எல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் இந்த அளவு அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம பீஃபை ஆட் பண்ணிக்க போகிறோம். பீஃப் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஓரளவுக்கு நம்ம இதை வதக்கி விட்டுக்கணும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்குவோம். இந்த பீஃப் நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குது. இப்போ இந்த தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம சிம்லேயே அடுப்பை வச்சு நம்ம இதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்னா நம்ம சிம்மில் தான் அடுப்பை வைக்கணும். ஸோ நம்ம வேகமாக வச்சோம்னா பீஃப் வந்து தீஞ்சிரும். ஸோ சிம்லேயே அடுப்பை வச்சு பீஃபில் உள்ள தண்ணி எல்லாம் ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்குவோம். இப்போ என்னோடய பீஃபில் உள்ள எல்லா தண்ணியும் வத்திருச்சு. ஸோ மிளகாட கலர்லேயும் வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம 2 ஆப்பையால், நல்லா ஷார்ப்பான ஆப்பையால் இது மாதிரி பொடியாக்கிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இதே மாதிரி நம்ம ஆப்பையால் பொடிசாக்கிக்கிட்டே இருக்கணும். ஸோ பீஃப் வேக வேக ஈஸியாகவே பொடியாகிடும். நல்லா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அதோட கலரும் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ பீஃப் பொடிமாஸ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதை பொடியாக்கி வச்சுருக்கேன். ஸோ இது இப்போ என்ன பண்ணணும்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட போகிறேன். ஸோ கம்ப்ளீட்டாக இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுக்க போகிறேன். ஸோ ஒரு பல்ஸ் மேலே கொடுக்கக்கூடாது. ஸோ ஒரு பல்ஸ் கொடுத்தா இதே மாதிரி கோரஸாக அரைஞ்சிருக்கு. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய பீஃப் பொடிமாஸ் ரெடி ஆகிட்டு செம்ம டேஸ்டியாக இருக்கும், நல்ல காரமாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் லெமன் ரைஸ், கர்ட் ரைஸ், வெஜ் புலாவ் இது மாதிரியான சிம்பிள் டிஷ்க்கெலாம் இந்த பீஃப் பொடிமாஸ் ரொம்பவே அருமையாக இருக்கும். இது பீஃபில் தான் பண்ணணும்னு இல்லை, நம்ம மட்டன் இருந்தால் கூட மட்டன் விரும்புகிறவங்களுக்கு மட்டன் கூட இதில் பண்ணலாம். சேம் மெத்தட் தான். இன்னும் சொல்லப்போனால் பீஃபை காட்டிலும் மட்டன் சட்டனே வெந்துடும். ஸோ ஈஸியாகவும் அந்த ரெசிபி முடியும். ஸோ வீட்டில் கண்டிப்பாக இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே அருமையாக வரும். ஸோ ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.